சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் மார்ச் 16ஆம் தேதி 2025 ஞாயிற்றுக்கிழமை. குரோதி வருடம் பங்குனி மாதம் 2ஆம் திருநாள். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல சாப்பாடு, நல்ல ஜீரணமாகிறது. எந்த விஷயத்தை எடுத்தாலும் பர்ஃபெக்டா அவங்களால முடிக்க முடியாது. எக்ஸிகியூஷன் கெப்பாசிட்டி சூப்பரா இருக்குது. இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நீங்கள் செயல் வீரர்களாக மாறி ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய காலத்திற்கு சூப்பரா இருக்கு. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. சில பேருக்கு நீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க. ஐயோ நான் ஏன் கோவப்பட்டேன்னு தெரியலையே. ஆனா லாஸ்ட்ல அந்த கோவம் கரெக்டுங்கிற மாதிரி சொல்லும் பொழுதுதான் பரவாயில்ல, நம்ம கூட கரெக்டா தான் சொல்றோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடிய நாளா இருக்கிறது. பொதுவா இந்த மாதிரி நாட்கள்ல நீங்க என்ன தேவைப்படுறதோ, உங்க மனசுக்கு என்ன சந்தோஷம் தேவைப்படுறதோ அது கண்டிப்பா நடக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யும்னன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசி ஆண்டரம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே உங்களால, அதாவது பிளான் பண்ணா போறோம் அது ஜெயிச்சிரும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் விஷயம். அதே மாதிரி அம்மாவுடைய உடல்நிலைகள்ல பாதிப்பு இருந்ததுன்னா அது இந்த நாள் ஓரளவுக்கு பரவாயில்லையா இருக்கும். அண்ட் நிறைய பேர் தேவையே இல்லாம ஓவர் திங்கிங் பண்ணுவீங்க. ஆக்சுவலா அவ்வளவு பெரிய சமாச்சாரம் தான் ஒண்ணுமே கிடையாது. ஈஸியா உங்களால முடியும். பட் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திங்கிங் ஜாஸ்தியா இருக்கும். டென்ஷன் கொஞ்சம் ஜாஸ்தியா எடுத்துப்பீங்க. பட் ஆக்சுவலா அவ்வளவு தேவையே கிடையாது. அதுதான் உண்மை. ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பொண்ணான நாள். தேவையான பணத்துக்கு அதிகமாகவே பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சூப்பரா இருக்கு. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். கடக ராசி இந்த கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அப்படிங்கிறது இந்த நாள் அதிகமாக இருக்கிறது. ஏன்னா சந்திரனுக்கு ஒரு பார்வை இருக்கிறதுனால நல்ல எண்ணங்களோட கூடிய நல்ல மன உறுதி. பிரயாணத்தின் மூலியமா ஒரு செலவு பண்றது மூலியமா உங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அதே மாதிரி யாருக்காரும் வேணும்னா டக்குன்னு தானம் பண்றது. இளகிய மனசாக இந்த நாள் நீங்கள் இருப்பீர்கள். அதனால நீங்க பெரிய சந்தோஷத்தை பெறுவீர்கள். சூப்பர் நாள், பயங்கரமா இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கும். பேச்சாற்றல் அதிகமாக இருக்கும். புரிதல், மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயத்த புரிதல் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால இந்த நாள் பெரிய சக்சஸ் கொடுக்கும். ஸோ எந்த விஷயத்தையுமே உங்களால பர்ஃபெக்டா பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடிய ஒரு அம்சம் இந்த நாள் ஏற்படுகிறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஜனார்தனன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியாண்டம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒரு விஷயத்துக்கு எவ்வளவு தடவை ட்ரை பண்ணாலும் சரி இது தள்ளி போகுதே அப்படிங்கக்கூடிய ஒரு கஷ்டம், அந்த மன வருத்தம் ஃபர்ஸ்ட் 2 நாள் நிவர்த்தி ஆகும் அப்படிங்கறதுதான் உண்மை. அதே மாதிரி யாருனாலையும் டச் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இந்த நாள் நீங்க டச் பண்ணுவீங்க. யாருனாலையும் எக்ஸிக்யூட் பண்ண முடியாத ஒரு விஷயத்த இந்த நாள் நீங்க எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. அதனால இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நாளா இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆண்டம் பிங்க் நிறம். துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். நல்ல சுபயமான சுப விஷயங்கள், உணவுக்காக செலவு பண்றது, பிரயாணத்துக்காக செலவு பண்றது, எங்கேயாவது வெளியே போகணுங்கிறதுனால பிளான் பண்ணி ஒரு விஷயத்த செயல்படுத்துறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் எடுத்து நீங்க ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் இருக்கு. அமோகமான நாளா இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் இந்திராணி தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் வெள்ளை நிறம். விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல சந்தோஷத்தையும்
அதே மாதிரி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நண்பர்களுக்கு தேவையான உதவிகரமான விஷயங்களை நீங்கள் செய்வீர்கள். மனமுருகி ஒரு சில விஷயங்கள் ஐயோ பாவன்னு பண்ணி கொடுப்பீங்க. அது அவங்க பெரிய அளவுக்கு உங்களை பாராட்டுவாங்க. அந்த புண்ணியம் உங்களுக்கு சேரும். ஸோ பேசிக்கலி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் செம்மையா இருக்கக்கூடிய நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பிரத்யங்கரா தேவி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஏன்னா முக்கியமா தொழில் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் ஆகட்டும், அதே மாதிரி வேலையாட்கள் சம்பந்தப்பட்ட சமாச்சாரம் ஆகட்டும், இல்ல உணவு சம்பந்தப்பட்ட எது வேணா இருக்கலாம். ஆனா அது எல்லாமே உங்களுக்கு இந்த நாள் பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்க போறது. மன உறுதியை கொடுக்க போறது. பெரிய சந்தோஷத்தை கண்டிப்பா நீங்கள் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லலாம். செம்மையான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான வழிபாடுகள்ல இந்த நாள் சுவாமிமலை முருகன் வழிபார். ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மகர ராசி அந்த மகர லக்னம் சார்ந்தவர்களுக்கு பாக்யஸ்தானத்துல சந்திரன் போய் உட்கார்றதே அதிர்ஷ்டம். மாசத்துக்கு 3 நாள் உங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அந்த 3 நாள்ல ஒரு நாள் இன்றைய நாள். அண்ணாண்டு குரு பார்வை மட்டும் கிடையாது, 4-5 கிரகத்துடைய பார்வை இருக்கு. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம், அதே மாதிரி பிரயாணம், இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே சாதகமாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தெய்வ அனுகிரகம் முழுக்க இருக்கிறதுனால பெருசா பாதிப்பு கொடுக்காது. நிறைய நல்ல விஷயங்கள் தான் நடக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கும்ப ராசி அந்த கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு உபாதைகள், கரெக்டான டைமுக்கு டென்ஷன் ஆகுறது, எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகுதுன்னு கோவப்படுறது, இந்த உணர்ச்சி வசமான விஷயங்கள்லாம் இன்றைய நாள் நீங்க செயல்படுத்துவீங்க. அதனால ஆனாலும் பெருசா பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா அந்த சந்திரனுக்கு குருவுடைய பார்வை இருக்கிறது பெரிய ஏற்றம். அதனால உங்களுக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். திடீர் பண வரவுகள் ஆபீஸ்ல மூலியமா, வேலையாட்கள் மூலியமா, எதிர்பார்க்கக்கூடிய கன்சல்டேஷன் மூலியமா இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பால். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திருப்தியான நாள். திருப்தினா திருப்தி, லாபம், திருப்தி. சராசரியாக நமக்கு வர வேண்டிய பணமாகட்டும் எல்லாமே வந்து சேரும். யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் கிடையாது. மீனத்துக்கு இந்த நாள் சூப்பரா இருக்கு. ரொம்ப நிறைய ஏற்றங்களையும் நிறைய விஷயங்கள் நமக்கு சாதகமாகவும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கியமான தெய்வங்கள்ல இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மீனாட்சி அம்மன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.